இமேஜின் பண்ணிக்கோங்க, நைட் டைம் நீங்கள் ஒரு ரிவர் சைட் போயிட்டுருக்கீங்க. அங்கே உங்களுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை உருவம் வந்து நிற்கிது. அந்த வெள்ளை உருவம் நீங்கள் தான் அவனோட குழந்தைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. காட்டுக்குள்ளே போன நீங்கள் என்றைக்குமே வெளியே வர மாட்டீங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லல்லோரானா. லத்தீன் அமெரிக்காவில் ஈவன் நைட் டைமில் இப்போ கூட அங்கே இருக்க ரிவர்ஸ் அண்ட் லேக் சைடில் போய் பார்த்தா ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்குமா. அவள் பேர் தான் லல்லோரானா. அவள் அவ்வளோ அழகாக இருந்ததுனால அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே அவள் அழகை பற்றி தான் பேசுவாங்களாம். ஒரு நாள் சிட்டிலேருந்து வந்த ஒரு ரிச்சான பையன் அவன் அழகை பற்றி வாங்கிக்கிறான். இவனும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவன் மேலே இந்த ஆசையெல்லாம் போகுது. இவன் என்ன பண்ணுவானா, வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 மாதம் கழிச்சு போயிட்டு இந்த பொண்ணை கண்டுக்காமல் விட்டுருவானா. கண்டுக்காமல் விட்டதை பார்த்து இவ ரொம்ப மன வருத்தம் ஆயிடுவா. இந்த பையன் வந்து இவளை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறான். ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக வராததை பார்த்து இவ வந்து அவன் வேலை செய்கிற ஊருக்கே போகிறான். அந்த வேலை செய்கிற ஊருக்கு போய் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு வேற பொண்ணோட அஃபேரில் இருக்கிறத கவனிக்கிறவ. அதை பார்த்த இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதை பார்த்த அவன் எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். அடுத்த செகண்ட் அவள் என்ன பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் அவங்க பசங்களோட ஊருக்கு வரா. அவள் திரும்ப அவங்க பசங்களோட ஊருக்கு வரதை பார்த்து அந்த நேரம் இடியும் மழையும் அந்த நேரத்தில் ரொம்ப வருது. யோசிச்சு வந்த இவ என்ன பண்ணுன்னு தெரியாம 2 பசங்களையும் அந்த ஆற்றுல தள்ளி விட்டுட்டா. ஆற்றுல தள்ளி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா, நம்ம என்ன பண்ணுறோன்னு பண்ண தெரியாமல் பண்ணிட்டோன்ட்டு. உடனே இவ அவங்க 2 பசங்களை காப்பாற்ற போகும்போது ஆற்றுல அடிச்சுட்டு போய் செத்துடுறாங்க. அதை தாங்க முடியாமல் அவளும் அங்கேயே சூசைட் பண்ணிக்கிறான். அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களுக்குலாம் இதை தெரிஞ்சு கடவுள் இவளுக்கு கொடுத்த தண்டனை, அதனால இன்னும் அவள் ஆத்மா சாந்தி அடையாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இப்போ கூட 12 மணிக்கு மேலே அந்த சைடு போகிறவங்க இந்த லல்லோரானா சவுண்டு கேட்டுருக்குன்னு பேசியிருக்காங்க. என்ன கேட்கணும், என் பசங்க எங்கே இருக்காங்க, எங்கே போயிட்டாங்கன்ட்டு கத்திட்டு நடக்கிற சவுண்டு கேட்கும். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராச்சும் அந்த சைடு தெரியாமல் போயிட்டாங்கன்னா அந்த லல்லோரானா வந்து தன்னோட குழந்தைங்க நினச்சிட்டு இழுத்துட்டு போயிருமா. பார்க்க எப்படி இருக்குன்னா, வெள்ளை ட்ரெஸ்ஸோட வெட் ஹேரோட நம்ம சவுண்டாக கத்திட்டு இருக்குமா. நிறைய பேர் ஈவன் இப்போ கூட அந்த லல்லோரானாவை அந்த சைடு பார்த்துருக்கதா பேசியிருக்காங்க. அது எப்படி உங்ககிட்ட வரும்னா, அது அழுதுகிட்டே ஒரு சவுண்டு கொடுக்குமா. அழுதுகிட்டே சவுண்டு கொடுக்கும்போது நீங்கள் யாருன்னு தெரியுவீங்க. சவுண்டு கொடுக்கும்போது டக்குன்னு பின்னாடி வந்துடுமா. பின்னாடி வந்து நம்மளை பயன்படுத்தி அதோட குழந்தைங்க நினச்சி நம்மளை தூக்கிட்டு போயிருமா. அதனால அந்த பிரிட்ஜ் பக்கம் ஈவன் இப்போ கூட அங்கே இருக்க சின்ன குழந்தைங்கள அவங்க பேரண்ட்ஸ் போகாமல் பார்த்துக்கிறாங்க.